மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெறுகிற இந்த எழுச்சியான பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அறிவித்தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னாலே அனைத்து சர்வதேசிய தேசிய அம்சங்கள் அவை சாதாரண மக்களை எப்படி பாதிக்கின்றன, இதில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பது போன்ற மிக முக்கியமான அம்சங்களை மழையையும் பொருட்படுத்தாமல் பேசி சென்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அறிவித்தோழர் வேதி அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றுவதற்காக காத்திருக்கிற மாநில செயலாளர் அறிவித்தோழர் சண்முகம் அவர்களே, ஒரு 6 மாவட்டங்களின் சார்பில் இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்துகிறோம். அந்த மாவட்டங்களுடைய மாவட்ட குழு செயலாளர்கள், அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில குழு உறுப்பினர்கள், அதே போல இந்த மாவட்டங்களில் இருந்து மிகப்பெரிய திரளாக வருகிறக்கூடிய நம்முடைய கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு சார்பாகவும் மாநில குழு சார்பாகவும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருமை தோழர்களே, ஒரு 10 நாட்கள் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நாம் நடத்தி முடித்து அதனுடைய நிறைவாக இந்த பொதுக்கூட்டத்தை நாம் இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 10 நாள் மக்கள் சந்திப்பு இயக்கம் என்பது உண்மையிலேயே அதனுடைய சாராம்சத்தை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், மக்களின் குரலாய் மார்க்சிஸ்ட் கட்சி நின்றது என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் 10 நாட்களில் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் பல மையங்கள் செவ்வண்ணமாய் காட்சி அளித்தவை. எங்கு பார்த்தாலும் செங்கொடி உயர உயர பறந்தது என்பதெல்லாம் நமக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய காட்சிகள். நம்முடைய பிரச்சார பயணத்தில் கட்சியினுடைய பல அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து சொன்னோம். மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ன, மார்க்சிஸ்ட் கட்சி அதற்காக முன்வைக்கக்கூடிய மாற்று பாதை என்ன என்பதையும் நாம் எடுத்து சொன்னோம். செல்கிற இடங்களிலெல்லாம் நிச்சயமாக மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பு கிடைத்ததை பார்த்தோம். அவர்கள் தரப்பில் பல்வேறு உள்ளூர் மட்ட பிரச்சனைகள் நம்முடைய தோழர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பரிசீலித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் போகலாம். இதுல வந்த பிரச்சனைகள் முக்கியமாக விலைவாசி உயர்வு என்பது அனைவரையும் பாதித்த விஷயமாக இருந்தது. இதுல ஒன்றிய அரசினுடைய பொருளாதார கொள்கை இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு நாம் நிறுத்தவில்லை. குறைந்தபட்சம் பெட்ரோல் டீசல் மீதான பொருட்கள் மீதான வரிகளை ஒன்றிய அரசு குறைத்தாலே ஒரு பகுதி விலைவாசியை குறைக்க முடியும் என்பதை ஒரு தீர்வாக நாம் முன்வைத்தோம். அதே போல உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும், இதர பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய மாற்று கொள்கையை முன்வைத்தோம். அதே போல செல்கிற இடங்களில் எல்லாம் படித்து முடித்தோம், வேலை கிடைக்கவில்லை, நிரந்தர வேலை கிடைக்கவில்லை, கிடைக்கிற சம்பளம் போதுமானதாக இல்லை என்கிற பல வருத்தங்கள், துயரங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஒரு பெரிய அளவில் வேலை வாய்ப்புக்கு என்ன செய்வது என்பதை சுருக்கமாக நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு விஷயத்தை தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக வேலையின்மை பிரச்சனையில என்ன முன்வைத்தோம். மத்திய அரசுக்கு சொந்தமான அலுவலகங்கள், மாநில அரசுக்கு சொந்தமான அலுவலகங்கள், அதிலெல்லாம் லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அவற்றை நிரப்புவது என மத்திய அரசும் மாநில அரசும் முடிவெடுத்தாலே படித்து நிற்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கணிசமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை செய்வதற்கு இந்த அரசாங்கங்கள் முன்வர வேண்டும் என்பதையும் சேர்த்து நாம் முன்வைத்தோம். அதே போல இயற்கை வளங்கள் தனியாருக்கு குத்தகை விடப்படுவது, சூறையாடப்படுவது, இது சம்பந்தமான விவரங்களை நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னோம். குறிப்பாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் போன்ற மிக அரிதான கனிம வளம் வேதாந்தாவுக்கு குத்தகை விடுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சித்து அதை முதலில் தட்டி கேட்டு மக்கள் பிரச்சனையாக மாற்றியது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிகச் சிறப்பான பங்களிப்பை செய்தார். மாநில அளவிலும் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக அறிக்கை விட்டோம். தமிழக அரசும் தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. இதை ஒட்டி அந்த குத்தகை கைவிடப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனை, மற்ற பல கட்சிகள்
இதில் மாநில அரசை நீங்கள் கேட்கவில்லை, மாநிலத்தை பைபாஸ் செய்தீர்கள், எங்களையும் கேட்டு இருக்க வேண்டும், இதை நீங்கள் எப்படி முடிவு செய்யலாம் என்று மாநில உரிமைகள் என்கிற கோணத்திலிருந்து கேட்டார்கள். மிக சரியானது, நாமும் அதை கேட்டோம். ஆனா அதை தாண்டி ஒரு முக்கியமான மாற்று கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் முன்வைக்கிறது. அது என்ன? கனிம வளங்கள், தாது வளங்கள் மிக அரிதானவை, அது தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்காது. எனவே அவை தேசியமயப்படுத்த வேண்டும், அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும், மக்கள் தான் அதனுடைய பாதுகாவலர்கள், ஏற்றுமதிக்கு கூட அதை அனுமதிக்க கூடாது, தனியாருக்கு எந்த காரணம் கொண்டும் அதை குத்தகைக்கு விடக்கூடாது என்று தனியார் மயத்துக்கு எதிரான மிகச்சரியான கூடுதல் நிலைப்பாட்டையும் மார்க்சிஸ்ட் கட்சிதான் முன்னெடுத்தது என்று இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்தோம், அந்த பிரச்சனைகளுக்கான அரசியல் காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்று நம்முடைய மாற்று அரசியலை, இடது ஜனநாயக திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்வைப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. மக்கள் என்று சொல்லும் போது பல்வேறு அரசியல் கட்சிகள் மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களை மனிதர்களாக பார்க்கிறது, பாவப்பட்டவர்களாக அல்ல. இந்த சமூகத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்த உழைப்பாளி வர்க்கமாக மக்களை பார்க்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அனைத்து கட்சிகளும் மக்களை திரட்டுகிறார்கள், எல்லா கட்சிகளையும் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் பல்வேறு கட்சிகள் மக்களை திரட்டுவது அரசியலில் ஆட்சியை பிடிப்பதற்கு, அல்லது ஒரு சாதிய அணிதிரட்டல், அதற்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திரட்டுதல், அல்லது மத ரீதியான அடிப்படையில் மக்களை திரட்டி ஒரு குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக முயற்சி செய்வது, இப்படி பல பல காரணங்களுக்காக மக்கள் திரட்டப்படுகிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி மக்களை எப்படி திரட்டுகிறது? தொழிலாளிகளுடைய நலனை பறிக்கக்கூடிய இந்த மோசமான தொகுப்பு சட்டங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கட்சி திரட்டுகிறது. விவசாய விளைபொருட்களுக்கு நியாய விலை கிடைக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர வேண்டும், 100 நாள் வேலை என்பது பேரூராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும், நகர்ப்புறங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, வேலை உறுதி திட்டம் என்பது வர வேண்டும் என்பதற்காக விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் மார்க்சிஸ்ட் கட்சி திரட்டுகிறது. அதே போல தலித் மக்களுக்கு, ஆதிவாசி மக்களுக்கு அவர்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட, பெண்கள் குழந்தைகள் வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்பட, இந்த ஆட்சி நடத்துகிற சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி சிறுபான்மை மக்களை பாதுகாக்க என்கிற உயர்ந்த ஜனநாயக நோக்கங்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக மக்களை திரட்டுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த கட்சி இப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம்? மார்க்சியம்ங்கிற ஒரு தத்துவம் நம்மிடம் இருக்கிறது என்பது முதன்மையான காரணம். அதையும் தாண்டி பார்க்கும் போது மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய முழுநேர ஊழியர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம். மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி சமூக விரோதிகளுடைய, நிலப்பிரபுக்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் தியாகம் செய்த தியாகிகள் நிறைந்த இயக்கம் நம்முடைய கம்யூனிச இயக்கம் என்பது அடுத்த முக்கியமான காரணம். சொந்த நலனை பின்னுக்கு வைத்து மக்கள் நலனை முன்னுக்கு வைத்து பொருளாதார நெருக்கடியில் கூட கட்சி கொடுக்கக்கூடிய அறைகூவல்களை ஏற்று மக்களுக்கான போராட்டங்களில் கலந்து கொள்கிற நம்முடைய எண்ணற்ற கட்சி உறுப்பினர்கள் மிக மிக முக்கியமான காரணம். ஒரு பக்கம் குடும்ப சுமை, குழந்தைகளை பார்த்துக் கொள்வது என்கிற எண்ணற்ற வேலைகள், வீடுசார் வேலைகள் இருக்கும் போதும் கூட கட்சி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டதென்றால் எது வந்தாலும் சந்திப்போம், அதை வெற்றிகரமாக நடத்துவோம் என்று ஏராளமான நம்முடைய பெண் தோழர்கள் நம்முடைய கட்சியில் இருப்பது என்பதும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இந்த செயற்பாட்டுக்கு முக்கியமான காரணம் என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். மக்களின் குரலாக ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம இல்லை, அண்டை மாநிலமான கேரளா,
ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு சிக்கலான அரசியல் சூழலிலும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு, சமூக சீர்திருத்த பாரம்பரியத்தை முன்னெடுப்பதற்கு, நம்முடைய வர்க்கத்தின் நலனை முன்னெடுப்பதற்கு ஏராளமான மக்கள் சந்திப்பை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்திலே ஆந்திர மாநில ஸ்டேட் கமிட்டிக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே இவங்க சமீபத்துல பிரஜா சைத்தன்ய யாத்ரா என்று ஒரு பாத யாத்திரையை நடத்தி, இதுவும் நம்மை போல மக்களை சந்தித்து, புதிய பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து, குறைகளை கேட்டறிந்து அவற்றை எல்லாம் இயக்கமாக மாற்றுகிற ஏற்பாடு. அதே போல நம்முடைய சிஐடியும் விசாவும் மற்ற பல வர்க்க அமைப்புகளும் இணைந்து மேற்கு வங்கத்திலே பிரிகேட் பரேட் மைதானத்திலே அந்த மைதானம் நிரம்பி வழிகிற அளவுக்கு செங்கோடி இயக்கத்தினுடைய புதல்வர்களையும் புதல்விகளையும் திரட்டி தொழிலாளிகள் விவசாயிகள் நலனுக்காக குரல் கொடுத்த மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அந்த மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது. எனவே எல்லா இடங்களிலும் மக்களின் குரலாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மக்களின் குரலாக இருக்கிறார்கள். அதுக்கு சமீபத்திய உதாரணம் என்ன? இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுத்த அந்த கொடூரம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இஸ்ரேல் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஈரானுடைய டூடே கட்சி, அது மார்க்சிய லெனினிய கட்சி, இரண்டு கட்சிகளும் கூட்டறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அதில் ஏகாதிபத்தியத்தினுடைய மோசமான பங்கை விமர்சித்து மேற்காசியாவின் வரைபடத்தை மாற்றி எழுதுவதற்கு இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அனுமதிக்க கூடாது என்பதை பட்டவர்த்தனமாக இரண்டு நாடுகளைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி, அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான முதலாளித்துவ கட்சிகளும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுக்கக்கூடிய யுத்தத்தை ஆதரிக்கிறார்கள். அமெரிக்கா அதில் தலையிட வேண்டும், அவர்களும் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இதற்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறிய கம்யூனிஸ்ட் கட்சி ஏகாதிபத்தியம் செய்வது பொறுப்பற்ற செயல், irresponsible விஷயம் என்பதை மிக அழகாக எடுத்து வைத்திருக்கிறது. கடைசியா மூணே கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளவு அற்புதமான கோரிக்கை. ஒண்ணு என்ன? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அடுத்து ஈரானுக்கு எதிரான யுத்தம், காசாவுக்கு எதிரான யுத்தம், இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பேடி அவர்கள் கூட பேசினார். இங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நான் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் ட்ரம்ப் 15 தரம் பேசியிருக்காரு. ஆனா காசால ஏன் ஒரு தரம் கூட சொல்லல சீஸ்ஃபயர்னு? அல்லது ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன் ஒரு தரம் கூட சீஸ்ஃபயர்னு சொல்ல? இந்த மாதிரியான அம்சங்களை எல்லாம், கோரிக்கைகளை எல்லாம் அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி வைத்திருக்கிறது. எனவே ஆளுகிற கட்சிகள், ஆளுகிற அரசாங்கம் மிக வலுவாக போர்தான் பிரதானம் என்கிற அந்த போர் வேலையை ஊட்டிவிட்டு கொண்டிருக்கிற அந்த இடத்தில் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் துணிச்சலாக கம்யூனிஸ்டுகள் போருக்கு எதிரான குரலாக, மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கான குரலாக சர்வதேச அளவிலும் அவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதே போல ஒன்றிய அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு மோசமான நடவடிக்கைகள், இதை பற்றி எல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் விரிவாக பேசினார். இந்த காலகட்டத்துல தனியார் மயத்தை தீவிரப்படுத்துகிற பல நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்திருக்கு. எல்ஐசியினுடைய பங்குகள், அதே போல மற்ற பல பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை கூடுதலாக விற்பனை செய்வதற்கான முடிவுகள் இந்த காலகட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல பாதுகாப்பு துறையில போர் தளவாட உற்பத்தியில் இவர்கள் தனியாருக்கு அதை விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக அணுசக்தி ஆற்றல், அணுசக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அந்த துறையிலும் தனியாருக்கு இடமளிக்க வேண்டும் என்கிற முடிவை இந்த அரசு எடுத்திருக்கிறது. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு
வானத்தை வணிகமயமாக்குவது என்கிற அந்த நிலைப்பாட்டையும் இந்த அரசு எடுத்திருக்கிறது. சேட்டலைட் சார்ந்த இணையதள வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்திய அரசு உடன்பாடு செய்திருக்கக்கூடிய நிறுவனம் எது? ஒரு வெளிநாட்டு நிறுவனம், இலான் மஸ்க் என்ற மிகப்பெரிய கார்பரேட்டினுடைய நிறுவனம். நீங்க வானத்தை பூரா வணிகமயமாக்க அவர்களுக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், செயற்கைக்கோள் மூலமாக நாம் செய்கிற எல்லா பரிமாற்றங்களும் பாதுகாப்பு துறையில் நடக்கிற ரகசியம் வாழ்ந்த விஷயங்கள் உட்பட அதையும் தாண்டி கொடுக்கிறாங்கல்ல. இவங்களுக்கு பார்ட்னர் யாரு தெரியுமா? அந்த ஸ்டார்லிங்க்கு பார்ட்னர் யாருன்னா, ஒண்ணு அதானி, இன்னொன்னு மிட்டல், அவருடைய பாரதி ஏர்டெல். இந்த அதானியும் மிட்டலும் யாருன்னா, மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து சொல்லுகிறது இந்தியாவில் 5 பெரிய நிறுவனங்கள், அவங்கதான் இந்தியாவினுடைய செல்வத்தில் பெரும்பகுதியை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த 5 பெரிய நிறுவனங்கள்ல அதானி நிறுவனமும் இருக்கிறது, மிட்டல் நிறுவனமும் இருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களோடு சேர்ந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் பார்ட்னர்ஷிப் போட்டு நம்முடைய வானத்தை வணிகமயமாக்குகிறது. நம்மிடம் இதையெல்லாம் செய்கிற விஞ்ஞானிகள் இல்லையா? துறைகள் இல்லையா? இஸ்ரோ போன்ற அமைப்பு இல்லையா? இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் ரகசியங்களும் பாதுகாக்கப்படும், நம்முடைய பொதுத்துறையும் பாதுகாக்கப்படும். ஏன் இந்த தனியார் என்பதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, நாம் பேசுகிற இடஒதுக்கீடு தனியார் துறையில அமலுக்கு வராது, வேலை வாய்ப்பு என்பது வெட்டி சுருக்கப்படும். அதே போல சம்பளம், போனஸ் போன்ற ஏராளமான விஷயங்கள் நம்முடைய வேலை சுமையோடு இணைக்கப்பட்டு வேலை சுமை அதிகரிக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கிற ஊதியமும் மற்ற பல விஷயங்களும் மிக குறைவாக கிடைக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் தனியார் மையத்தில் இருந்தாலும் இந்த அரசு அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. பல மாநில அரசுகள், தமிழகம் உட்பட, இந்த நவீன தாராளமய பாதையை கடைபிடிப்பதால் தான் பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படுகின்றன. மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரிகள் மட்டும்தான் மிக தெளிவாக நவீன தாராளமய பாதை என்பதே தவறு, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அது விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரர்களுக்கும் தான் உதவி செய்யும், ஏழை உழைப்பாளி மக்களுக்கு, நடுத்தர வர்க்கத்திற்கு மிகப்பெரிய அளவு உதவாது என்கிற உண்மையை ஊர் முழுக்க சொல்லுகிற அந்த துணிச்சலும் தைரியமும் நம்முடைய இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்குத்தான் இருக்கிறது என்பதையும் நாம மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம். இந்த மாதிரியான சூழ்நிலை போகும்போது நிறைய வன்முறைகள் நம்ம பார்க்கிறோம். இந்திய அளவிலையும் பார்க்கிறோம், தமிழகத்திலையும் பார்க்கிறோம். பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறை, தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறை, பல வன்முறைகளை பார்க்கிறோம். பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறையோ மற்ற பல வன்முறையோ வரும்போது மார்க்சிஸ்ட் கட்சி எங்கு நிற்கிறது? வெறும் அறிக்கப்படுவதோடு சாய்ந்து உட்கார்ந்து விடுவது கிடையாது. களத்துக்கு போகுது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறது. ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் அதில் கூடுதலாக முன்முயற்சி எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டோம். அதனால வன்முறை என்று வந்தால் நாம் களத்தில் நிற்கும். ஆனால் பிஜேபி எங்கே நிற்கிறது? பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவரான அண்ணாமலை வன்முறைக்கு எதிராக தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டார். இப்படியெல்லாம் வன்முறையை நிறுத்த முடியும்னா அவர் அப்படியே கையை பிடிச்சு உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போலாம். பிஜேபியினுடைய பல மாநிலங்கள்ல, பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இந்த வன்முறைகள், தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அவ்வளவு தூரம் கொடிகட்டி பறக்கிறது. நாம என்ன பண்ணலாம்னா, அவருக்கு சவுக்கு கிடைக்காதுன்னா நம்ம கூட எல்லா பெண்களும் கலெக்ட் பண்ணி சவுக்குகளையும் சாட்டைகளையும் அண்ணாமலைக்கு அனுப்பி வைத்து உங்களை நீங்களே அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வேடிக்கையான, வினோதமான சூழலை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர்கள் புதுப்பிக்கப்படுகிறார். அந்த ஓராண்டு காலம் மக்கள் பணிகளை செய்தார்களா, கட்டிப்பணிகளை செய்தார்களா, நெறிப்படுத்தும் அந்த இயக்கம் அதற்கு தங்களை உட்படுத்திக் கொண்டார்களா என்றெல்லாம் பரிசீலித்து நாம் உறுப்பினர்களை புதுப்பிக்கிறோம்.
ஆனா பிஜேபி உள்ளிட்ட மற்ற பல கட்சிகள் மிஸ்டு கால் மெம்பர்ஷிப், ஊழலுக்கு எதிராக சொல்வார்கள். மிஸ்டு கால்ல வரதெல்லாம் எவ்வளவு பெரிய ஊழல் ஆட்கள், தேர்தல் பத்திரம் என்பது எவ்வளவு பெரிய ஊழலாக இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஊழலை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் கட்சி உறுப்பினர்களை இப்படித்தான் அவர்கள் சேர்க்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே மக்கள் நலனுக்காக குரல் கொடுப்பது களத்தில் மட்டுமல்ல, சொந்த வாழ்க்கையிலும் அந்த நெறிமுறைகளோடு கம்யூனிஸ்டுகள் நடக்க வேண்டும், மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் நடக்க வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னாலே மிகப்பெரிய சவால் என்பது இருக்கிறது. ஒரு பக்கம் பிஜேபி, சங் பரிவார் அவர்கள் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள், மறுபக்கம் இந்துத்துவா வகுப்புவாத நடவடிக்கைகள், இவற்றை எல்லாம் எதிர்ப்பில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எதிர்ப்பு தெரிவிக்கிற அத்தனை பேருடைய வாயை அடைக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்கிற எதேச்சாதிகார பாதையில் அவர்கள் போகிறார்கள். இந்த ஆண்டு ஜூன் 26 என்பது அவசரகால நிலை பிரகடனம் செய்யப்பட்டு ஒரு 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அன்றைக்கும் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்தது எண்ணற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கும் ஜனநாயகத்திற்காக நாம் குரல் கொடுத்தோம். இன்றைக்கும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற இந்த ஆட்சியின் கீழ் நிலவுகிற அறிவிக்கப்படாத அவசர கால நிலையை எதிர்த்து முன்வரிசையில் இருந்து குரல் கொடுக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நாம் பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சி நடத்துகிற எதேச்சாதிகார நடவடிக்கைகள் கடந்த ஆட்சியை விட மிக மிக மோசமானது. ஏன்னா இவர்களுடைய எதேச்சாதிகார நடவடிக்கைக்கு பின்னால் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கை இருக்கிறது, மதத்தால் மக்களை கூறு போடுகிற அந்த இந்துத்துவா வகுப்புவாத கொள்கை இருக்கிறது. அதே போல கடந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சியிலே நவபாசிச போக்குகள் வெளிப்பட்டது என்று நாம் சொல்கிறோம். அதோடும் இணைந்ததாக இவர்களுடைய எதேச்சாதிகார பாதை என்பது இருக்கிறது. எனவே இன்றைக்கு நாம் சந்திக்கிற கருத்து சுதந்திரம் நெறிப்பு என்பதும் செயல்பாட்டாளர்கள் கருப்பு சட்டங்களில் கைது செய்யப்படுகிற அந்த ஏற்பாடும் நிச்சயமாக ஒரு வேறுபட்ட எதேச்சாதிகார அந்த நோக்கத்தை, அந்த பாதையை தெளிவுபடுத்துகிறது. எனவே இன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய இயக்கம் நாம் மட்டுமல்ல, அதை எதிர்க்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கிற விஷயம். எனவே தமிழக அரசை பொறுத்தவரை நவீன தாராளமய கொள்கைகளை கடைபிடிக்கிற காரணத்தினால் தமிழக மக்களுக்கு வரக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள், இதில் சில பிரச்சனைகள் ஒன்றிய அரசினுடைய கொள்கை காரணமாக அனைத்து மாநில அரசுகளும் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிற விஷயமும் இதற்குள் இருக்கிறது. நாங்க என்ன சொல்றோம்? திமுகவை பார்த்து நீங்க நவீன தாராளமய கொள்கையை கைவிடுங்கள், மக்களுக்காக சமூக பாதையில சில நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள். பிஜேபிக்கு எதிர்ப்பு என்ற இடத்தில் நீங்கள் அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம், மும்மொழி திணிப்பாக இருக்கலாம், மாநில உரிமையாக இருக்கலாம், ஆளுநரை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முடக்குகிற பிஜேபியினுடைய தந்திரமாக இருக்கலாம். இவற்றை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அந்த புள்ளியில் நிச்சயமாக நாங்கள் உங்களோடு இருப்போம். இப்ப கீழடி பிரச்சனை உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலகட்டத்துல ஒரு 3-4 பிரச்சனைகள்ல நம்ம மற்றவங்களை குறை சொல்றதோட நிக்கல. மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி தலையிட்டது? கீழடி பிரச்சனையில் துவக்கம் முதல் இந்த பிரச்சனையில் நாம் தலையிட்டோம். மார்க்சிஸ்ட் கட்சியும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் சமூக வலைதளத்துல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஒன்றிய அரசு கீழடி தொல்லியல் ஆய்வுக்கு நிதி கொடுக்க மறுத்த போது தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனை தொடர்ந்து இடமாற்றம் செய்த போது, இப்போது அந்த அறிக்கையை வெளியிட மறுக்கிற போது எல்லா கட்டங்களிலும் நம்முடைய கட்சி முன்னணியில் நிற்கிறது என்பதை நாம் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்ப கூட என்ன சொல்றோம்? அவருடைய ரிப்போர்ட்டை நீங்க வெளியிடுங்க.
அதுல தப்பு இருக்குன்னா வேற யாராவது தொல்லியல் நிபுணர்கள் ஆதாரங்களோடு சொல்லட்டும். ஒரு வாத பிரதிவாதத்திற்கு பிறகு அந்த அறிக்கையில மாற்றம் வேண்டுமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணலாம். ஆகவே முதலில் அறிக்கையை வெளியிடுங்கள்னு சொல்லும். இதுல பிரச்சனை தமிழகத்தினுடைய தொன்மை நாகரிகத்தை அல்லது வைகை நதிக்கரை தொன்மை நாகரிகத்தை பறைசாற்றுவது மட்டுமல்ல, வரலாற்றை தொல்லியலை மதவெறி மயப்படுத்துகிற RSS பிஜேபியினுடைய அணுகுமுறையில் இடியை இறக்குகிற ஒரு விஷயம்தான் இந்த கீழடி ஆய்வு. அதற்காகத்தான் வெளியிட மறுக்கிறார்கள். நீங்கள் மாற்றி எழுதுங்கள் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள். முடியாது என்கிற நிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார். திமுக அரசும் அதில் உறுதியாக இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சியும் அதில் உறுதியாக இருக்கிறது. அதே போல நகைக்கடன் சாதாரண ஏழை மக்கள் விவசாயிகளை பாதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில புதிய நிபந்தனைகள் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட போது அதை எதிர்த்து அறிக்கை விட்டது மட்டுமல்ல, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து மனு அளித்தார். ஒரு மனு அளித்ததால் மாற்றம் வந்துவிட்டது என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிர்பந்தம், பாதிக்கப்பட்ட மக்களின் மத்தியில் எழுந்த அந்த கோபம், இதுவெல்லாம் சேர்ந்துதான் RBI தன்னுடைய புதிய நிபந்தனைகளை மாற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இதிலையும் நம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, தலையீடு மிகச் சிறப்பானதாக இருந்திருக்கிறது. அடுத்து இந்த காலகட்டத்துல பொள்ளாச்சி வன்கொடுமைக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்கக்கூடிய சாகும் வரையிலான ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இதிலே நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்தாலும் முதல் கட்டம் துவங்கி கடைசி வரைக்கும் விடாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் இதில் தலையிட்டது கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயக மாதர் சங்கமும் தான். ஆகவே இது நாம் பாராட்ட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு என்று வரும்போது அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சமூக சூழல் இருக்கும் போது இவர்கள் சொன்னது மட்டுமல்ல, கடைசி வரை பிறழ் சாட்சியாக மாறாமல் தாங்கள் சொன்ன வாக்கு மூலத்தை ஒட்டி கடைசி வரைக்கும் நின்றார்கள் என்பதும் சேர்ந்துதான் இந்த மிகச்சிறப்பான தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தில் சாம்சங் தொழிலாளிகள் எவ்வளவு போராட்டம், ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி, சாம்சங் தொழிலாளிகளுடைய ஒற்றுமை, இடைவிடாத போராட்ட உணர்வு ஒரு காரணம். அதற்கு வழிகாட்டிய CITU, அதனுடைய அமைப்பு, அதனுடைய தலைவர்கள், அவர்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமான காரணம். அரசியல் அரங்கில் சமரசம் இல்லாமல் இந்த வர்க்க பிரச்சனையில் சாம்சங் தொழிலாளிகளின் குரலாக ஒலித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இப்படியான பல்வேறு விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அண்டை மாநிலமான கேரளா பலரும் பலவிதமான மாடல்களை பேசுகிறார்கள். இந்துத்துவ மாடலை பற்றி பேசுகிறார்கள், சாதிய மாடல் பாமக முன்வைக்கிறது, மத ரீதியான மாடல் பல இடங்களில் வருகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிட மாடல் என்பது முன்வைக்கப்படுகிறது. இரண்டையும் நம்ம சமப்படுத்த முடியாத ஒரு வேறு விதத்தில் திராவிட மாடல் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாடல்களை எல்லாம் விட இடதுசாரி மாடல், குறிப்பாக கேரள மாடல் தான் இன்றைக்கு மக்களுக்கான மாடலாக இருக்கிறது என்பதை அனைத்து பகுதி மக்கள் மத்தியிலும் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே நம்முடைய கடமைகள் நிறைய. ஒரு வேலையை செய்துவிட்டோம், ஓய்வெடுப்போம், அடுத்த வேலையை நிதானமாக பார்த்துக் கொள்வோம் என்கிற அந்த ஆடம்பரம், லக்ஸுரி என்பது நமக்கு கிடையாது. காற்று சும்மா, மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடாது என்று சொல்வார்கள். அதை போல நாம் மரமாக இருக்கிறோம். அரசியல் சமூக சூழல் காற்றாக, சூறாவளியாக சுற்றி சூழ்ந்து அடிக்கும் போது நாம் இப்படித்தான் இருப்போம் என்று இருக்க முடியாது. இந்த பிரச்சாரத்தில் நாம் காட்டிய ஆர்வம், மற்றவர இயக்கங்களில் நாம் காட்டுகிற ஆர்வம், மனித உரிமை மீறல் வன்முறை நடக்கும் போது களமிறங்குகிற இந்த வேகம், இது தொடர்ந்து நம்மிடம் இருந்தால்தான் மார்க்சிஸ்ட் கட்சி உண்மையிலேயே மக்களின் குரலாக மாறும் என்பதை சொல்லி
அந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.